தேர்தலுக்கு ஓட்டு போட போறீங்களா? ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிப்பு. தமிழக லோக்சபா தேர்தலுக்கு முந்தைய தினமான 18ஆம் தேதி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் தாறுமாறாக ஏறி இருப்பதால் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வரும் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி வெளியாகிறது. இந்த நிலையில் மதுரை, திருச்சி, கோவை, தேனி உள்ளிட்ட ஊர்களில் இருந்து சென்னையில் படிப்பிற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் தீபாவளி, பொங்கல், ரம்சான், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. இதனால் கூடுதல் பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும். பெரும்பாலானோர் வசதிக்காக ஆம்னி பேருந்துகளை விரும்புவர். இது போன்ற பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகளில் மக்கள் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் டிக்கெட் விலையை பன்மடங்கு உயர்த்தி லாபம் பார்த்து வந்தன. இந்த நிலையில் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது தேர்தலில் வாக்களிக்க டிக்கெட் புக் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. டிக்கெட் கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. தேர்தல் நாளுக்கு முன்தினம் 18ஆம் தேதி டிக்கெட் புக் செய்யலாம் என பார்த்தால் கட்டணம் அதிகமாகவே உள்ளது. இன்று நாளைய புக் செய்யலாம் என செக் செய்தால் குறைந்த கட்டணம் மட்டுமே உள்ளது. உதாரணமாக சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல 18ஆம் தேதி இரவு புக் செய்ய வேண்டும் என்றால் 1499 ரூபாய், 1800 ரூபாய், 1608 ரூபாய், 1699 ரூபாய் என எல்லாமே 1500 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது. இதே நாளை பயணம் செய்ய டிக்கெட் புக் செய்தால் 599 ரூபாய், 750 ரூபாய், 882 ரூபாய், 799 ரூபாய் என 1000 ரூபாயை விட குறைவாகவே காட்டுகிறது. இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு புகார்கள் கொடுக்கப்பட்டன. இதனிடையே சொந்த ஊர்களுக்கு செல்ல 10,000 அரசு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது என தமிழக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அத்துடன் 2970 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும். சென்னையில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.